அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு மத்திய அரசு வங்கி. இந்த சென்ட்ரல் பேங்க்கில் வெளிவந்திருக்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்னென்னா கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 காலி பணியிடங்கள் இதுக்கு இருக்குது. 1000 காலி பணியிடங்களும் கிரெடிட் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தான். கேட்டகரி வைஸ் காலி பணியிடங்கள் என்னென்ன எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 150 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 75 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 270 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 100 காலி பணியிடங்களும், ஜென்ரல் கேட்டகரிக்கு 405 காலி பணியிடங்களும், மொத்தம் 1000 காலி பணியிடங்கள் இந்த கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டில் இருக்குது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 30/1/2025 20/2/2025 வரைக்கும். லாஸ்ட் டேட் 20/2/2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 20/2/2025. நெக்ஸ்ட்டு இதற்கான சம்பள விகிதம் பார்க்கலாம். 48,000 48,480 85,920 ரூபா வரைக்கும் சம்பள விகிதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப சம்பளம் அப்படின்னாக்கா 48,480 ரூபா கிரெடிட் ஆஃபீஸருக்கானது. வயது வரம்பு அப்படின்னா குறைந்தபட்சம் வயது 20 வயதிலிருந்து அதிகபட்ச வயது 30 வயதுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி கிரெடிட் ஆஃபீஸருக்கானது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். வயது தளர்வும் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 5 வருடங்கள், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதற்கான தேர்வு செய்யும் முறை செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று இருக்கும், இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதை தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். சிலபஸில் அந்த ஸ்க்ரீனில் இருக்குது, நோட்டிஃபிகேஷனையும் இருக்கும். நான் அந்த நோட்டிஃபிகேஷனையும் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம், அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு, உமன் கேட்டகரிக்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 150 ரூபா விண்ணப்ப கட்டணமும், மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 750 ரூபா விண்ணப்ப கட்டணமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கு சென்ட்ரல் பேங்க்கோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கெரியர் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும், விண்ணப்பிச்சுக்கலாம். சென்ட்ரல் பேங்க்கோட வெப்சைட் www.centralbankofindia.co.in இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் போய்ட்டு அவங்க கெரியர் பேஜில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டிலேயே எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சென்னையில், மதுரையில், திருச்சிராப்பள்ளியில், கோயம்புத்தூர், வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாம் சென்டர் இங்கே தான் இருக்கும். சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர். நோட்டிஃபிகேஷன்லேயே அது பாட்டமில் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 காலி பணியிடங்களுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. பேங்க் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணட்டும். நீங்களும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது சம்மந்தமான எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.